வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 137 கோடி மதிப்பில் ஏலவில் வெள்ள தடுப்புச் சுவர். மணல் கண்காட்சியை துவக்கி வைத்து முதல்வர் பேச்சு. ஆன்லைன் வர்த்தகத்தில் நஷ்டம், வாலிபர் தற்கொலை, புதுச்சேரியில் நடந்த சோகம். சர்வதேச யோகா தினம். ஐஸ் கட்டியின் மீது அமர்ந்து யோகாசனம் செய்து அசத்தல். கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு உத்தரவு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் 30வது சர்வதேச யோகா தின விழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் உலக சாதனை படைத்த கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் பனிக்கட்டிகள் மீது பத்ம மயூராசனம், பிஞ்ச மயூராசனம், உபவிஷ்ட கோணாசனம், ஹனுமாசனம், சிரசாசனம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்து காட்டினார். ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க, லெக்கும் ஸ்பைன் எவ்வளவு ஸ்ட்ரைட் இருக்கு பாருங்க. உங்க அளவுக்கு பெரிய டிஃபிகல்ட் போஸ் இல்ல, ஆனா அந்த ஆசனாவுல எவ்வளவு ஒரு கிளாரிட்டி இருக்கு பாருங்க. அதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஏகபாத சிரசாசனா. வெரி குட். நல்ல சூப்பர் கிளாப் பண்ணலாம். அதனைத் தொடர்ந்து ஆரோவில் களரி கிராமம் சார்பில் களரி வீரர்கள் தமிழரின் பாரம்பரிய கலையான களரியை யோகாசனத்தோடு செய்தனர். அதன்படி கைப்போர் முறை, ஈட்டி, வாள், கேடயம், குறுந்தடி, குத்துவாள் சண்டை, சுருள் கத்தி வீசுதல், சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலைகளை செய்தனர். அப்போது எதிரிகளை வீழ்த்த வீரர்கள் ஒருவருக்கொருவர் ஆக்ரோஷமாக தாக்கிக் கொள்வதைப் போல் சண்டையிட்டுக் கொண்டது அங்கிருந்த புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி பகுதியில் உள்ள தேர்முட்டி வீதியைச் சேர்ந்தவர் முருகன். இவரது மனைவி ஜோதி. இவர்களது மகன் சத்யபாபு ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதில் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அவர் கடந்த சில நாட்களாக யாரிடமும் பேசாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை அவர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கு போட்டு தற்கொலைக்க முயற்சித்துள்ளார். அப்போது அவரை உறவினர்கள் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சத்யபாபு ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆன்லைன் வர்த்தகத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் வாலிபர் ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் பல்வேறு இடங்களில் வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக போலீசார் மற்றும் அனைத்து அரசு துறை அரசு ஊழியர்களும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என போக்குவரத்து சீனியர் சூப்பரண்ட் பிரவீன்குமார் திரிபாதி நிர்வாக சீர்திருத்தத்துறைக்கு பரிந்துரை செய்திருந்தார். அதன் அடிப்படையில் நிர்வாக சீர்திருத்தத்துறை அனைத்து அரசு துறைகளுக்கும் அவசர சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மிஷன் 0 திட்டத்தின் கீழ் உயிரிழப்பினை தடுக்க வருகிற 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் உபயோகத்தை கட்டாயமாக அமல்படுத்த உள்ளது. இருசக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் அனைத்து அரசு ஊழியர்களும் தவறாமல் ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும். இது உங்களது தனிப்பட்ட பாதுகாப்பின் நலனுக்காக அறிவுறுத்தப்படுகிறது. ஹெல்மெட் இல்லாமல் பைக் ஓட்டினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். மேலும் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நிறுத்தி வைக்கப்படும் என்றும்
ஹெல்மெட் அணியாதது குறித்து பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள், சொசைட்டிகளில் பணிபுரிவர்கள் உட்பட அனைத்து அதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டுவரப்படும் என்றும் கூறியுள்ளார். அனைத்து நிர்வாக செயலாளர்கள், டிஜிபி துறை தலைவர்கள் இதனை உறுதி செய்ய கடுமையான நடவடிக்கை எடுப்பர் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் வேளாண் துறை இணைந்து நடத்தும் 21ஆம் ஆண்டு ஏனம் மக்கள் விழா மற்றும் 23ஆம் ஆண்டு மலர் கண்காட்சி யானமில் உள்ள பாலயோகி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. மலர் கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து அரங்கில் வைக்கப்பட்டிருந்த காட்சிப் பொருட்களை பார்வையிட்டனர். இந்த மலர் கண்காட்சியில் திராட்சையால் வடிவமைக்கப்பட்ட குதிரை தேர், சாமந்தி மலர் மாட்டுவண்டி, மலர்களால் உருவாக்கப்பட்ட ஆள் உயர டால்பின், சாமந்தி தோட்டம், ரோஜா தோட்டம் உள்ளிட்டவைகளோடு புஷ்பா 2 படத்தின் செம்மரக்கட்டை மாட்டு வண்டியும் இடம் பிடித்திருந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து கோதாவரி ஆற்று படுகையில் 137 கோடி ரூபாய் செலவில் வெள்ளத்தடுப்பு சுவர் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்றும் விரைவில் இப்பணி துவங்க உள்ளதாக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மலர் கண்காட்சி 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. అన్నా ఎస్పీడి ల్యాప్టాప్ మానిటర్ ల్యాప్టాప్ జమిని புதுச்சேரி அரசானது வீடுகளுக்கு ப்ரீபெய்ட் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இம்முறையை செயல்படுத்த இதற்கு ஒரு தனியார் நிறுவனம் தேர்வானது. ஆனால் ஏலத்தின் காலம் முடிவடைந்தது. இதையடுத்து தற்போது 2வது ஏலம் விடப்பட்டு தனியார் நிறுவனத்திற்கு ப்ரீபெய்டு ஸ்மார்ட் மீட்டரை செயல்படுத்த அனுமதி தரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு மின்துறை சார்பு செயலர் கந்தன் என்கிற சிவராஜன் வெளியிட்ட உத்தரவில் புதுச்சேரியில் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தும் திட்டத்தை செயல்படுத்தும் ஏலத்தை அப்ரவா எனர்ஜி நிறுவனம் பெற்றுள்ளது. இந்நிலையில் ஸ்மார்ட் மீட்டரை ப்ரீபெய்டு முறையில் இல்லாமல் துவக்கத்தில் போஸ்ட்பெய்டு முறையில் செயல்படுத்த புதுச்சேரி அரசு ஒப்புதல் தந்துள்ளது. மேலும் வாடிக்கையாளர்கள் விருப்ப அடிப்படையில் ப்ரீபெய்டு முறைக்கு மாற்றுவதை ஊக்குவிக்க அரசு முடிவு எடுத்துள்ளது. இது தொடர்பாக அரசாணையிலும் திருத்தம் செய்துள்ளது. இதன் மூலம் 4,07,052 ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளன. இதற்கு 354.94 கோடி செலவாகும். கேபிள் பொருத்தவும், சாஃப்ட்வேர் சாதனங்கள் வாங்கவும், பணியாட்கள் ஊதியம் என இத்திட்டத்தை செயல்படுத்த 383.58 கோடி ஆகும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசின் அனுமதியுடன் 100க்கும் மேற்பட்ட சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகள் இயங்கி வருகிறது. சாராய கடைகளில் பாட்டில் மற்றும் பாக்கெட் சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் அண்மையில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படும் என்பதால் பாக்கெட்டில் அடைத்து சாராயம் விற்பனை செய்வதற்கு சுற்றுச்சூழல் துறை தடை விதித்தது. இதனால் விற்பனை குறைந்ததால் தற்போது 180 மில்லி பெக் பாட்டிலில் அடைத்து சாராயம் விற்பனை செய்வதற்கு புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக முதற்கட்டமாக 40 லட்சம் பெக் பாட்டில்களை கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் கோரியுள்ளது புதுச்சேரி அரசின் கலால் துறை. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பெரம்பை சாலையில் MFN நகரில் உள்ள குறுக்கு சாலைக்கு ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி மற்றும் சுல்தான்பேட்டை சஃபான் நகர் சாலைக்கு ரூபாய் 13,44,000 மதிப்பீட்டில் சாலை என மொத்தம் 20 லட்சம் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் முருகையன், கொளஞ்சியப்பன், சுப்புராயன், கந்தன், பாலன், மோகனப்பிரியா, திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசுவாமி, செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால் அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், தோமுசா பேரவைத் தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் காளி, விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, அயலக அணி தலைவர் தாகா, இளைஞர் அணி அமைப்பாளர் ஜமாலுதீன், சுல்தான்பேட்டை பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பாகூர் அரசு பெண்கள் தொடக்கப் பள்ளியில் அறிந்ததும் அறியாததும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமாராணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பணி நிறைவு பெற்ற விரிவுரையாளர் சபாபதி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிந்ததும் அறியாததும் நிகழ்ச்சியை நடத்தி அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பொருட்களையும் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் எழுது பொருட்கள் உள்ளிட்டவற்றை தனது சொந்த செலவில் வழங்கினார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணி நிறைவு பெற்ற விரிவுரையாளர் சபாபதியை பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் விஜயலட்சுமி, கவிதா, சுகந்தி, வள்ளி, கனிமொழி, மஞ்சுளா, அன்பரசி உள்ளிட்டோர் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். What reason? First, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஏர் வந்து வெளிய நம்ம வந்து வெளிய ஊதுறதுனால நமக்கு உள்ள போல சார். இது உள்ள வச்சு ஊதுறதுனால அந்த பலூனோட கிரிப்னஸ் வந்து அந்த கப்பை புடிச்சிடுச்சு சார். புரியா? ஓகே. அவங்க கிட்டே கேளுங்க சார். இல்ல யார் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்றாங்க. இது எப்படி? முதல்ல வந்து உள்ள போல. இப்போ உள்ள போயிருக்கு. அது ரீசன் என்ன? புதுச்சேரி அரசு மின்துறையில் நிலவும் பணியாளர்கள் பற்றாக்குறையை போக்கும் விதமாக புதிய பணியாளர்களை நியமிப்பது, மின்துறை தனியார் மயமாக்குவது, ப்ரீபெய்ட் மீட்டர் திட்டத்தை கைவிடுதல் போன்ற கோரிக்கைகளை குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் பொதுநல அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் சண்முகத்தை சந்தித்து எப்பொழுது பணியாளர்களை நியமிக்க போகிறீர்கள் என்றும், தொகுதி மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் ஏற்படும் மின் குறைகளை போக்க போதிய பணியாளர்கள் இல்லை என்று ப்ரீபெய்ட் மீட்டர் திட்டத்தை கைவிடுதல் என்றும் வாதம் செய்தார். மேலும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டால் தொகுதி மக்கள் மட்டுமின்றி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மக்களும் பெரும் பாதிப்படைகிறார்கள். மின்துறையில் நிலவும் குறைபாடுகளை களைய உடனடியாக பணியாளர் நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். நீங்க தனியாருக்கு தான் லாயலா இருக்க போறீங்கன்னு தெரியுது. அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த EBA 700 பணியிடம் காலியா இருக்குது. அந்த பணியிடத்தெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணீங்களா? எத்தனை வருஷம் சொல்லிக்கிறீங்க? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் கூட எடுக்க முடியல உங்களால. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் கூட எடுக்க முடியல. அதுக்கு ஒரு ஃபைன் போட்டு அந்த பிள்ளைங்களை கூட பைசா இங்க எடுக்குது. கல்வியோடு கலைகளையும் கற்பிக்கும் புதுவை ஆதித்யா பள்ளியின் 20ஆம் ஆண்டு விழா ஜனவரி 4 மற்றும் 5 ஆகிய 2 தேதிகளில் மாற்றத்தின் அலைகள் என்ற கருத்தை மையமாக ஏற்று மிகச் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. திரைத்துறையில் சிறந்து விளங்கும் தொழில்நுட்ப கலைஞர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான டிஜிட்டல் மேடையில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆண்டு விழாவில் புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி, ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், பள்ளி தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்யா நாராயணா அறக்கட்டளை டிரஸ்டி அனுதா புனமல்லி, ஆர்த்தி ஆனந்தன் ஆகியோர் பங்கேற்று மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளை பாராட்டி சிறப்பித்தனர். ஆதித்யா பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் 16 பேர், அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 56 பேரும், IITயில் 8 பேர், தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனம் 2 பேர் மற்றும் சாரணியர் இயக்கம் 4, தேசிய மாணவர் படை 4 பேர் என பல துறையில் சாதனை படைத்து முதன்மை மாணவர்களை பாராட்டி பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ஆதித்யா பள்ளியில் 10 ஆண்டுகள் கல்வி பணியாற்றிய ஆசிரிய பெருமக்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டன.
பள்ளி முதல்வரால் ஆண்டு அறிக்கை விளக்கப்பட்டது. ஆதித்ய கலைத்துறை இயக்குநர் கலைமாமணி டாக்டர் ராஜமாணிக்கம் ஒருங்கிணைப்பில் 2050க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒற்றுமை மற்றும் கலைநயம் மேம்பட ஆடல், பாடல், நாடகம் மற்றும் இசை கருவிகள் வாசித்து தங்கள் படைப்பாற்றல் திறமைகளை பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் வெளிப்படுத்தினர். ஆண்டு விழாவில் 100 மழலையர்களின் ஆடை அலங்கார அணிவகுப்பு, 100 பேர் பங்கேற்ற குழு இசை சங்கமம், 100 பேர் பங்கேற்ற மெகா ஸ்கொயர், 100 பேர் பங்கேற்ற யோகா, 54 பேர் பங்கேற்ற சுடு களிமண் கண்காட்சி, பாசத்தின் விலை நாடகம், வீரமங்கை வேலுநாச்சியார் நாடகம், சாலை பாதுகாப்பு நாடகம் மற்றும் கலையம்சம் மிகுந்த கலாச்சார கருத்துக்கள் நிறைந்த நடனங்கள் அனைவரையும் பிரமிக்க வைக்கும் வண்ணம் இசை, நாடகம், நாட்டியம் என முத்தமிழ் விழாவாக நடைபெற்றது. கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகள் மற்றும் வருகை புரிந்த ஆசிரிய பெருமக்கள், அரங்க அமைப்பாளர்கள், விழா குழுவினர் மற்றும் வருகை புரிந்த ஒளி அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வண்ணம் விழா இனிதே நிறைவுற்றது. மீண்டும் முக்கிய செய்திகள். 137 கோடி மதிப்பில் ஏலவில் வெள்ள தடுப்பு சுவர், மணல் கண்காட்சியை துவக்கி வைத்து முதல்வர் பேச்சு. ஆன்லைன் வர்த்தகத்தில் நஷ்டம், வாலிபர் தற்கொலை, புதுச்சேரியில் நடந்த சோகம். சர்வதேச யோகா தினம், ஐஸ் கட்டியின் மீது அமர்ந்து யோகாசனம் செய்து அசத்தல். கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.